நான் வேப்ப மரத்த அடியில ஒரு நாள்லாம் உட்கார்ந்துருந்தேன். குழு குழுன்னு நல்லா இருந்தது, மறுநாள் உடம்பு நல்லா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆனா அது அலை அடிச்ச போதோ ஏதாயிலும் தெரிஞ்சுது அந்த மாற்றம். அது மாதிரி ஒவ்வொருத்தரோட நீங்க பழகுறீங்க, அந்த பழக்கத்துல எத்தனை தடவை ஒருத்தரை பத்தி நீங்க நினைக்கிறீங்க, உங்களை பத்தி அவர் நினைக்கிறாரு, அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கு இடையே மாற்றம் உண்டாயிட்டே இருக்கும். ஆனா கணக்கெடுக்க முடியாதுன்றது வேற. அந்த அளவுக்கு அறிவு மனம் நுட்பமாக அடையிறது இல்லை. நண்பர்களே, அப்படி வரக்கூடியதுல ஜீவன் என்ற இடத்துல நான் சொல்ற முறையில 8 விதமான அவயங்கள் ஒன்று சேர்ந்து அதனுடைய இயக்க நீதிகள் அத்தனை சேர்ந்துதான் ஜீவனாக இருக்கிறது. உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள். இந்த 8ல ஏதேனும் இது எழுதி வச்சீங்க, எழுதி வச்சுட்டு இந்த 8ல ஒண்ணு அடிச்சுட்டு பாருங்க, அது ஜீவன் சொல்ல முடியுமா? அது அந்த கவி புத்தகத்துல இருக்குது. உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன் 8 பரிமாணம் ஜீவன். இவ்வளவும் இந்த இயக்கம் என்பது மலர்ச்சியில வந்த போதுதானே இவ்வளவு இருக்குது. அந்த இயக்கம் என்பது எது இயக்கமாக இருக்கிறது? இறைநிலையே தான் இயக்கமாக இருக்கிறது. அதுவே அறிவாக இருக்கிறது. இறைநிலைக்கு சுத்த வெளிதான் என்று வச்சுட்டா அதுக்கு உருவம் இருக்கிறதா? இல்ல. அறிவுக்கு இப்போ யாரோ ஒருத்தர் கேட்கிறாங்க, உங்களுக்கு அறிவு இருக்கிறதா என்று. நாம் என்ன சொல்லுவோம்? வாயினால சொல்ல முடியாத திகைப்போம், அவ்வளவுதான். ஆனா இருக்குது இல்லைன்னு சொல்லவே முடியாது. சின்ன குழந்தைங்களை கேட்டா ஒரு வாத்தியாரே உடனே பையன் சொல்லிடுவான், அது கூட தெரியா உங்களுக்கு. வாத்தியார் கேட்டாருன்னா சின்ன பையன் சொல்லுவான், அது கூட தெரியாதுங்களா, எனக்கு அறிவு இருக்கிறது இல்லாத கூட உங்களுக்கு தெரியாதான்னு. ஆனா நாம திகைப்போம். அறிவு இருக்குதுன்னு சொல்ல முடியாது, அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது, பெரியவங்க தான் திகைக்கிறோம். அந்த முறையில அத்தகைய பேராற்றலாக உள்ளது அறிவாகவே இருக்கிறது நம்மிடத்துல. எப்படி இருக்கிறது என்றதை இப்ப அதை தெரிந்து கொண்டா போதும். என்ன, நாம் ஒரு கடல்ல அலைய பார்க்கிறோம். அந்த அலையில அலை என்பது என்ன? நீரின் அசைவு. நீர் ஆடுது பாருங்க, ஒரு இடத்துல ஒரு இடம், அதைத்தானே அலைன்னு சொல்றோம். அந்த அலை அந்த அசைவை நீக்கிடுங்க, அசையாது நின்று வச்சுப்போம். அதுக்கு பேர் என்ன? இப்போ நீர் தான். அப்போ நீர் அசைந்தால் இயக்கத்தோடு கூடிய ஒரு நீருக்கு அலைன்னு சொல்றோம். அப்போ அலை என்பதற்கு அசைவு என்பது மேற்பொருளாகவும் நீர் என்பது உட்பொருளாக வருது இல்லையா? அந்த உட்பொருளுக்கு உண்மை என்று பேரு. எந்த பொருளை எடுத்தாலும் அதுக்கு உட்பொருள் என்ன என்று பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு பேர் உண்மை. ஒரு திருடன் எங்கேயோ ஒரு பொருளை எடுத்துட்டான், போய் கேட்கிறான், நான் அதை எடுக்கலன்றான். ஆனா அவன் எடுக்க போது பார்த்தவன் இல்லை, கொள்ள இல்லை. ஆனாலும் எடுக்கலன்னு சொல்றானே இல்லையா, அவன் உள்ளத்துல இவன் போனது, எடுத்தது, அது திருப்பி இங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறது, அதை மறைக்க முடியுமா அவனால? அதுதான் உண்மை. அந்த இயக்கம்தான் இறையாற்றல் அறிவு. இறையாற்றல் அறிவாக எப்படி இருக்கிறது என்று சொன்னா இப்படித்தான், அதை மாற்றவே முடியாது. அதே போல நம்முடைய ஜீவகாந்த கருமையத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கருமையம் என்பது ஒண்ணு இல்லை, ஜீவகாந்த இறுக்கம். அதாவது
அதாவது இன்டென்சிஃபைடு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அப்போ இன்டென்சிஃபைடு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் சொன்னா மேக்னட்டிசம் என்பது என்னன்றத உங்களுக்கு ஏற்கனவே விளக்கியிருக்கும். இறையாற்றலும் அதிலிருந்து தோன்றிய விண் சுழற்சி அலையும் ரெண்டு சேர்ந்தா அதான் மேக்னட்டிசம். இறையாற்றலும் அதாவது இறைவனும் அத அந்த காலத்துல உள்ள தத்துவ ஞானிகள் எல்லாம் அதுக்கு பேரு இல்ல, அதாவது பிரணவம் பிரணவம் வச்சுட்டாங்க. ஓங்காரம் சிவனும் சக்தியும் சேர்ந்தது என்ற, அல்லது அர்த்தநாரி சக்தியும் சிவமும் சேர்ந்தது என்றும் இப்படி சொல்லி வச்சாங்க. அந்த காந்தம் என்ற ஒரு சக்திய, அந்த சிவமும் சக்தியும் சேர்ந்து அதுல உற்பத்தியான பொருளுக்கு பேரு காந்தம். அந்த காந்தம் எப்படி இயங்குறது பிரபஞ்சத்துல? அழுத்தமா, ஒளியா, ஒலியா, சுவையா, மனமாக ஐந்தாகவும் அந்த ஐந்தையும் உணரக்கூடிய அறிவாகவும் 6 வகை நிகழ்ச்சிகளாக பிரபஞ்சம் முழுவதிலும் காந்தம் செயல்படுகிறது. அதனால சக்திக்கும் சிவத்துக்கும் பிறந்தவன் காந்தன். அந்த காந்தனுக்கு 6 தலை. எங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க பாருங்க. காந்தனுக்கு 6 தலை. அப்போ நான் வெளிநாட்டுல போய் சுற்றுற போதெல்லாம் சிலர் எல்லாம் நான் தத்துவங்களை சொல்ற போது இப்ப கேட்பாங்க, இங்கே காந்தன் கந்தபுராணம்னு ஒண்ணு சொல்றாங்க, 6 தலை கந்தனுக்கு இருக்கிறதாக சொல்றாங்க. எந்த தலையில சாப்பிடுவான், எந்த தலையில துப்புவான், எந்த தலையில கோட்டுவா விடுவான்னு கேக்குறான். இந்த 6 தலைக்கும் 6 வேலை இருக்குமே இல்லையோ? அப்போ இதெல்லாம் உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டியதா இருக்குது. இது தத்துவம். இது அது நீங்க பூர்வமாகவே எடுத்துக்கொள்ற போது கீழே அதை பார்த்தா தெரியாது. அந்த தத்துவ அடிப்படையை சொல்றாங்க. அன்பர்களே, இப்பொழுது இறைநிலை என்பது என்ன என்பதை எடுத்துக்கொண்டால் அதுக்கு கொடுக்கக்கூடிய குணத்தெல்லாம் பாருங்க. ஆல் மைட்டி, எல்லாத்துலயும் ஊடுருவி இயங்கக்கூடியது. இப்போ நம்ம மதத்துல அல்லது பெரியவங்க எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க கடவுளை பற்றி. அதுக்கு பொருந்துமா? கண்ணு மூக்கு காது வச்சிட்ட பிறகு ஆல்மைட்டியாகவோ அல்லது ஆல் பெனிட்ரேட்டிவாகவோ இருக்க முடியுமா? அது முடியாது. இங்கேயே மதம் உடைஞ்சு போச்சு. மதம்னால ஒரு அகமதம் தான். அன்பர்களே, அத்தகைய மதத்துல உண்மை பொருள் என்ன என்று எடுக்கிற போது இப்ப இறை வழியாக சுத்த வெளியாகவே கடவுளை வச்சுக்கொள்ளுங்க. இப்ப யார் யார் என்னென்ன சக்தியை கொடுக்குறாங்களோ சொல்றாங்களோ அதெல்லாம் ஒத்து பாருங்க, கரெக்டா வரும். ஆல் பெனிட்ரேட்டிவ், எல்லாவற்றையும் ஊடுருவி இயங்கக்கூடியது, எல்லாவற்றையும் விட சக்தி அதிகமானது. சக்தின்னா சூரியன், சந்திரன், அது போல கோடான கோடி எல்லா பொருட்களையும் தாங்கி கொண்டிருக்கிறது, சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்கிறது. அதுதானே. அதை விட என்ன ஆற்றல் பெரிய ஆற்றலாக இருக்க முடியும்? அதனாலதான் ஒரு கவியில நான் சொல்றேன், இறைவெளி காட்சியாக எல்லாரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளானி என்று மாற்றுரை பகர்கின்றார். இறைவெளிய காட்சியாகத்தான் பார்க்கிறோம், பார்க்காத இல்லை, எல்லாம் பார்க்கிறோம். எதை பார்க்கிறோம்? அதே கடவுளை தான் பார்க்கிறோம், அதே தெய்வத்தை தான் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை பாருங்க, கடவுள் என்று சொன்னா அந்த அலைன்னு சொன்னேன். அந்த அலையில மேல பார்க்கிற போது அசைவு, நீ உள்ள போய் பாருன்னா கடவுள். அப்ப அலைய கழிச்சிட்டு பார்த்தா நீர் வருது. அதே போல ஒவ்வொரு பொருளுக்கும் உட்பொருளை நீ நோக்கி பாரு என்றுதான் கடவுள். கடவுள் என்று சொல்லி வைத்தான், கருத்தறிந்தான்.
அது கருத்தறியான் அதன் அர்த்தம் காணவில்லை. கடவுள் என்று சொல்லி சொல்லி பழகி கொண்டான். கடவுள் என்ற சொற்குறிப்பை மாற்றி கடவுள் என்று பெயர் குறிப்பாய், அதாவது அது ஒரு பெயராக வச்சுக்கொண்டு கடவுள் கடவுள்னு சொல்றோம். கடவுள் என்றால் ஒவ்வொரு பொருளையும் உட்பொருளை உணர்ந்து கொள்வது என்றதான் அர்த்தம். எனவே அத்தகைய முறையில பார்த்தால் நமக்கு உட்பொருளாக இருப்பது, நாம இருப்பது எது என்றால் நம்முடைய ஆன்மாதான். உடலை மாத்திரம் சொல்ல முடியாது. இந்த உடலை எல்லாம் சுருக்கி இணைத்து, அதாவது சுருக்கி இயங்கக்கூடியது ஆன்மா, ஜீவகாந்த கருமையம். இதுவரைக்கும் செய்த செயலெல்லாம் அலை வடிவத்திலே சுருக்கி இருப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறது. எப்போது எந்த எந்த மன சுழல் அலையில எதை செய்தோமோ அந்த சுழல் வரும்போது ஒன்னொன்னாக விரித்து காட்டிக்கொண்டே இருப்பது. இது கம்ப்யூட்டரை போல வச்சுங்க. கம்ப்யூட்டர்ல நீங்க எந்த செய்தியை போட்டாலும் அதுக்கு ஒரு குறிப்பு வச்சுதானே போடுறீங்க. அது போட்டா எங்க போகுது? அது மேக்னட்டிசமா கம்ப்யூட்டர்ல வேலை செய்யுது. அது உடனே அந்த செய்தி, அந்த அலை சுருங்கி சிப்புக்கு போன பிறகு அந்த சிப்பில் இருக்கக்கூடிய அலையோட இணைந்து போச்சு. அது கேரக்டரைஸ்டு. இப்போ மீண்டும் உங்களுக்கு அந்த செய்தி வேணும்னு சொன்னா நீங்க எந்த பட்டன் தட்டினமோ தட்டின உடனே அந்த ஃப்ரீக்வன்சி அதுக்கு வரும். உடனே அந்த சிப்புக்கும் மானிட்டருக்கும் உள்ள காந்த தொடர் இருப்பாருங்க, மானிட்டர் விரித்து காட்டுகிறது. அங்க உள்ளத்தான் விரியுது. அங்க எங்க போச்சு? நீங்க முன்ன போட்டதான் அங்க போயிருக்கு. நீங்க போட்டதான் இப்ப அங்க தெரியுது. அது எத்தனை கோடி எத்தனை எண்ணங்கள் செயல்கள் அடங்கி இருக்குன்றது இந்த கம்ப்யூட்டர்ல ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடியது 5வது என்னமோ ஜெனரேஷன், 5th. ஆமா. ஆனா இந்த கம்ப்யூட்டருக்கு எத்தனை ஜெனரேஷன் ஆச்சு? அதுக்கு ஒரு கணக்கு உண்டு, இத்தனைதான். ஆனா இதுக்கு கணக்கே கிடையாது. எத்தனை கோடி காலம் இருந்தாலும் அது வரைக்கும் மாறி 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 போற போது அது சேர்ந்து கொண்டேதான் இருக்கு. அதனால்தான் சொல்றேன், இப்ப அந்த சேர்ந்து கொண்டே வரக்கூடியது போக 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 தானாகவே அது வெளியேறி அதை விளங்க வைக்கக்கூடிய காலமும் வரும். அதனால இப்போ இந்த நூற்றாண்டு எல்லா மக்களுமே உண்மை பொருளை உணர்ந்து கொள்ளக்கூடிய காலமாக வந்து விடலாம். வந்துவிட்டா வாழ்க்கை திருந்திவிடும். வாழ்க்கை திரிந்து விட்டா அதுதான் அமைதி, அதுதான் பூரணம். ஆகவே அந்த உண்மை நிலை அறியற போது இறைநிலையை உணர்வதுதான் உண்மை நிலையை உணர்வோம். ஆனா அந்த உண்மை நிலையை இறைநிலையை உணர்ந்தா போல, இறைநிலையே அறிவாக இருக்கிறது என்பதையும் உணர்ந்தாதான் மனித மனம் வரைக்கும் வந்து பயனாகும். அப்ப இறைவனை அறியறது மாத்திரம் போராது, அறிவையும் அறியணும். இறைவனே அறிவாக இருக்கிறான் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளணும். அந்த நீங்க மீச வச்சிருக்கீங்க, வார வாரம் வெட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எவ்வளவு வெட்டினீங்க அடுத்த வாரம் அதே அளவு வந்துட்டு. இது யார் செய்யறது? ஒவ்வொரு அணுவிலையும் இருக்கக்கூடிய இயக்க சிறப்பு கான்சியஸ்னஸ் அது பாட்டு அந்தந்த இடத்துல அந்தந்த இயக்கத்துல அதை நடத்திக்கிட்டே வரும். நாம் தெரிந்து கொண்டோமானால் ஒவ்வொரு பொருளையும் இந்த இயக்க சிறப்பு அறிவாக இருந்து கொண்டேதான் இருக்கு. அறிவாகவும் அதிர்வாகும் ரெண்டு வச்சுங்க. அதிர்வு ஒண்ணு, அதிர்வை ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம், அறிவை கான்சியஸ்னஸ் சொல்றோம். ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் இந்த ரெண்டு தான் வேகம் விவேகம். இந்த
வேகம் விவேகம் இது ரெண்டு தான் பிரபஞ்சம் என்று கூறி அதனுடைய தொகுப்பு எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் மனிதன். அதனால்தான் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாலும், கடவுளையே தெரியணும்னு சொன்னாலும், உள்ள அடக்கணும்னு சொன்னாலும் மனித மனதால் தான் முடியும். மனித மனதுக்குள்ளாக தான் கடவுள் அடங்க முடியும். அன்பர்களே, அப்படி பார்த்தா இறைவனுடைய முழு தன்மையும் நீங்களாக இருப்பதோடு மட்டும் அல்லாத அவனுடைய ஆற்றல் அனைத்தும் படைத்தவர்களாக உள்ளடக்கியவர்களாகத்தான் இருக்கும். அந்த வகையில ஒரு பெரிய மகிழ்ச்சியோட இருக்கலாம். ஆனா கருக்கு இருக்கக்கூடாது. நான் இறைவன் என்று சொல்றதுக்கும் இறைவனே நானுமாக இருக்கிறான் என்பதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? இறைவனே நானுமாக இருக்கான்னா அகம்பாவம் இல்லை. நான் தான் இறைவன் அகம்பாவம் வந்துச்சு. ரெண்டாவது, இன்னொருத்தரும் இறைவன் நினைக்க முடியாத கட்டுப்பாடாய் போச்சுங்க. அந்த அளவுக்கு இறைவனை பற்றி உணர்ந்து கொள்வதோடு அவனே அறிவாகவும் இருக்கிறான் என்னிடத்துல. இதத்தான் இந்த 4 வேதங்களை பத்தி சொல்ற போது காலத்தால ஒவ்வொருத்தர் ஒரு வியாக்கியானம் கொடுக்கிற போது தான் இறைநிலைக்கு இந்த 4 வேதங்களுக்கு 4 சொல்லு கொடுத்தாங்க. தத்துவம் அஷின்னு முதல்ல ஒருத்தன் சொல்லிட்டு போட்டான். தத்துவம் அஷி, அது நீயாக இருக்கிறாய். எது? அதே இறைநிலை தான் நீயாக இருக்கிறாய். அதன் பிறகு ஆமா அது என்ன எப்படி? 2வது கேள்வி வந்த போது அகம், இந்த உடலை வச்சுதான் சொல்றானான் இல்லை, அகம் பிரம்மாஸ்மி, உள்ளமாக இருப்பவன் அவனேதான் என்றான். உள்ளமாக இருப்பவன்னா நாம் என்ன செய்தாலும் அதனுடைய இருக்கும், அதனுடைய அலை வடிவத்துல இறுக்கி சுருக்கி நமது காந்த கருமையமாக இருக்கிற போது அதுதான் ஆன்மா. ஆன்மாவாக இருப்பவனும் இறைவனே தான் சொல்லிட்டான். அயமாத்மம் பிரம்மம்னுட்டு பின்னால சொல்றான். ஆன்மாவாக இருப்பவன் சொன்னா எத்தனையோ கோடி ஜீவன்ல இருந்து மாறி 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 இது வந்துகிட்டே இருக்குது. உடலை தள்ளி விட்டுட்டு அந்த கருமையம் மாத்திரம் நீண்டு வருதே பாருங்க, ஆன்மா மாத்திரம். அதனால அத்தனையும் நீதான் என்று தெரிஞ்சாலும் அயமாத்மம் பிரம்ம இப்ப இருக்கக்கூடிய ஆன்மா இருக்குதே அதுவும் அவனேதான். அதன் பிறகு இந்த ஆன்மா அவ்வப்போது இந்த உலகத்துல அதாவது பர்சீவ் பண்ற போது, உணர்வாக இருக்கிற போது அவ்வப்போது ஒண்ணு நினைக்குது, மாத்துது, திருப்பி பார்க்குது, இன்னும் துன்பம், வருத்தம், பெருமை எல்லாம் கொள்ளுது. பிரஜானம் பிரம்மம் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய எண்ண நிலையாக இருக்கக்கூடிய மனமும் இறைநிலையேதான். தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மம் பிரம்மம், பிரஜானம் பிரம்மம். 4 வார்த்தையில 4 காலத்துல சொல்லிட்டாங்க. எல்லாவற்றையும் உணர்ந்து பாருங்க. நம்ம நாட்டில் வாழ்ந்த ஒரு பெரியாரு தாயுமானவர், அவர் பாடலை எடுத்துக்கொள்ளுங்க. அங்கிங்கனாதபடி கடவுள் எப்படி இருக்கிறாரு? அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமா. பிரகாசம்னா வெளிச்சமா என்று எடுக்க வேண்டாம். பிரகாசம்னா விளக்கமாக. விளக்கு என்றது அறிவுக்கு ஒரு சிறப்பு. அந்த விளக்கு என்றதுக்குத்தான் பிரகாசம்னு சொல்லுவாங்க. அதனால எந்த இடத்துல ஜோதி என்று சொன்னாலும் பிரகாசம் என்று சொன்னாலும் அது இறைநிலையை குறிக்கிறது. அதனாலதான் விளக்குவதனால அறிவாக இருப்பது. அப்போ எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி, ஆனந்தம்னா நம்ம சந்தோஷம் தான் நினைக்கிறோம், அது மாத்திரம் அல்ல. ஆனன்னா மனிதன், அந்தம்னா முடிவு. மனிதனுடைய முடிவு இறை
இறைநிலையை அடைதல். இறைநிலைக்கு வந்தாதான் மனிதனுடைய முடிவு. மனிதன் முடிஞ்சா இறைவனாக மாறினான். ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது. அருளோடுனா அன்பும் கருணையும் சேர்ந்ததான் அருள் என்றதுக்கு ஒரு விளக்கம். அதனால அன்பும் கருணையுமாக உள்ளது எது? அருளோடு நிறைந்தது. எங்களும் பெருவழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாகி, எங்கேயும் இருக்கக்கூடியதாகவும் யாதினும் வல்ல ஒரு சித்தாகவும் இருக்கக்கூடியது எதுவோ கங்குல் பகல் அறநின்ற எல்லை உள்ளது. அது கருத்துக்கு இசைந்தது. அதுவே அதுதான் கருத்துக்கு இசைந்தது. என்னுடைய அறிவுக்கு இசைந்தது, அறிவுக்கு ஒத்தது, அறிவாக இருப்பது அதுவே என்று அவர் ஒருத்தர் தான். அதுதான் அறிவானந்த தெய்வமே, அறிவான தெய்வமே, அறிவான தெய்வமேன்னு பாடுறது அவருடைய பாடல்ல தான் வருது. எனவே இவைகளெல்லாம் ஒத்து பார்த்து நம்முடைய அறிவாக இருப்பவன் இறைநிலைதான் என்று உணர்ந்தா அவரெண்ட அறிவாக இருக்கிறவன் வேறையா? என்னென்று இருக்கக்கூடிய அறிவாக இருக்கக்கூடியவன் தான் அங்கேயும் அறிவாக இருக்கிறான். அவனுடைய அறிவுக்கு முரணான காரியத்தை நான் செய்யலாமா? இந்த இடத்துலதான் அறிவை உணர்ந்ததான் மனிதனுக்கு மனிதனாக வாழ முடியும். இப்போ விஞ்ஞானம் உணர்ந்து கொண்டான், அறிவு உணரல. அதனால ஓடு குண்டு 1000 பேர் போனா 10,000 பேர் போனா பரவாயில்ல என்ற அளவுக்கு வருதுன்னா அங்க அறிவை பற்றி இல்லாதனால அந்த விஞ்ஞானம் கொடுமைக்கு எல்லை இல்லாத அந்த கொடுமையெல்லாம் குறைந்து அருளும், அதாவது அன்பு அருளும் வரணும்னு சொன்னா அறிவையும் உணரணும். இறைநிலை உணர்ந்தா போறாது, அறிவையும் உணரணும் என்ற போது இறை நிலையும் அறிவையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய அறிவுதான் நமக்கு வேண்டாம். அதை மறக்கவே கூடாது. இறைநிலை எங்கே இருக்கிறது என்று நினைக்கிறீங்களோ அங்கே அறிவு இருக்கிறது. அணுவிலே அறிவு இல்லையானால் இப்படித்தான் சொல்லணும், என்ன முறையில தான் அதனுடைய விளைவு வரணும் என்றது வராது. அதனால அங்க ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் அங்கேயே இருக்கிறது. அதுதான் ஒரு கவியில வருது. இல்ல அறிவும் விரைவுமாக சிந்தனை, அதாவது சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள். அதாவது இன்ப ஊற்றாய் நிறைந்த அறிவாய் என்ற இடத்துல அதாவது சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள். அது வரைக்கும் தான் என்ன நினைச்சேன். ஆனால் என்ன அப்புறம் மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னம் விண்ணில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன். அந்த விண்ணிலேயே இயக்காற்றல் இருக்கிறதே ஒழுங்காற்றல், அதுவே அறிவுதான் என்றதை உணர்ந்து கொண்டேன். நண்பர்களே, நான் உணர்ந்தவாறு உங்களுக்கும் சொல்லிட்டேன். ஏன்னா ஒரே உலகத்துல பிறந்தோம், ஒரே உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஒரே இடத்துக்கு தான் போறோம். ஆகையினால அந்த ஒருமை மனப்பான்மையான சகோதரத்துவத்தை ஒட்டி உணர்ந்தவர்கள் மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டிய கடமையை ஒட்டி இந்த உண்மையை இன்று உங்களோடு உரைத்து நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு எந்த அளவு பயன் பெற்றாலோ அந்த பயனை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கும் பயன் விளைவிக்கக்கூடிய முறையில இந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை இதோடு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.